ஹஜ்ஜும் அதன் மாண்பும் அத்திம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத்தல் இல்லா, ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாவிற்காக நிறைவேற்றுங்கள். ஹஜ்ஜு என்பது அல்லாவிற்காக நிறைவேற்றப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு அமல். எல்லா காலங்களிலும் செய்ய முடியாத, எல்லா இடங்களிலும் செய்ய முடியாத, எல்லா நபர்களாலும் செய்ய முடியாத ஒரு அமல். குறித்த இடத்தில், குறித்த காலத்தில், குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு அமல். அதனால் அதை செய்யக்கூடிய நபர்கள், அதை இறைவன் நாடியவர்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான அமல். உலகத்தில் வாழக்கூடிய கோடான கோடி நபர்கள் நாமும் அந்த அமலை செய்துவிட மாட்டோமா என்று எல்லோராலும் ஆதரவு வைத்து ஆசை வைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அமல். அதில் ஏராளமான மாண்புகளையும் அல்லாஹ் மகிழ்ச்சியையும் வைத்திருக்கிறான். அல்லாவிற்காக நீங்கள் உம்ராவையும் ஹஜ்ஜையும் அல்லாவிற்காக செய்யுங்கள். ஏன் அல்லாவிற்காக செய்ய வேண்டும்? இஸ்லாத்தில் எல்லா அமல்களும் அது அல்லாவிற்காக மட்டும் இருக்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹ் இந்த முஃமின்களுக்கு கட்டளையிட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி. ஆனால் ஹஜ் என்பது குர்ஆனில் நிறைய இடங்களில் அல்லாஹ் வரலாறுகளை பேசுவான். குர்ஆனில் அதிகமான இடங்களில் அல்லாஹ் வரலாறுகளை பேசுவான். ஆனால் குறைவான இடங்களில் மட்டும்தான் அல்லாஹ் சட்டம் குறித்து பேசுவான். குர்ஆனில் சட்டத்தையும் வரலாற்றையும் இணைத்து பேசக்கூடிய ஒரு இடம் இருக்கும் என்று சொன்னால் அது ஹஜ். ஹஜ் என்பது சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலத்தில் நடந்த ஒரு செய்தி. அவர்கள் காலத்தில் அந்த மக்கத்தில் அங்கு இருக்கக்கூடிய பாலைவனத்தில் நடந்த ஒரு செய்தியை அல்லாஹ் குர்ஆனிலும் சொல்கிறான். அதே நேரத்தில் அதை வழிமுறையாகவும் அமலாகவும் அல்லாஹ் ஆக்குகிறான். என்ன அமல்? ஹஜ் என்ற இஸ்லாத்தில் 5வது தூண் என்று சொல்லக்கூடிய ஹஜ்ஜாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஹஜ் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஹஜ் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் வசதிகளும் இருந்து யார் ஹஜ் செய்யவில்லையோ அவர்கள் யூதர்கள் நசாராக்களை போன்று அவர்களுடைய மரணங்கள் அமையும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினார்கள். ஹஜ் என்பது மகத்தான மனித வாழ்வில் கிடைத்த மாபெரும் அருள் கொடை. அது வரலாற்றையும் வணக்கத்தையும் இணைத்து பேசக்கூடிய ஒரு இடமாக அல்லாஹ் சொல்லுகிறான். அதனால்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், வா அத்திம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத்தல் இல்லா, அல்லாவிற்காக நீங்கள் ஹஜ்ஜையும் உம்ராவையும் செய்யுங்கள் என்று. ஹஜ் என்பது குறித்த நேரத்தில், குறித்த இடத்தில், குறித்த காலங்களை கொண்டு செய்யக்கூடியது. இப்போ தொழுகை இருக்கிறது என்று சொன்னால் இந்த வக்தை வேறொரு இடத்தில், அடுத்த வக்தை வேறொரு ஊரிலே ஒரு இடத்திலே தொழுது கொள்ளலாம். நோன்பை வேறொரு இடத்திலே வைத்துக் கொள்ளலாம். ரமலானுடைய காலத்தில் வேறொரு இடத்தில், எந்த இடத்தில் வேண்டுமானாலும் நோன்பு வைத்துக் கொள்ளலாம். அதை போன்று ஜக்காத்தும் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் தர்மம் செய்து கொள்ளலாம். ஹஜ் என்பது அப்படி அல்ல. இந்த இடத்தில், இந்த நேரத்தில், இந்த காலத்தில், இந்த நேரத்திற்குள் இப்படி செய்து முடிக்க வேண்டும் என்பதுதான் ஹஜ். ஹஜ் என்பது நிய்யத்து வைப்பது, இஹ்ராம் கட்டுவது, தவாப் செய்வது, சഈ செய்வது, மினாவிலே தங்குவது, அரஃபாவிலே தங்குவது, முஸ்தலிஃபாவிலே தங்குவது. அதுவும் எதிலே எந்த நேரங்கள் தங்குவது? முஸ்தலிஃபாவிலே இரவு நேரம் தங்குவது, ஷைத்தானுக்கு கல்லெறிவது, குர்பானி கொடுப்பது, தலைமுடியை எடுப்பது, கடைசியில் தவாப் செய்து இஹ்ராமை களைவது. இப்படி அந்த அமல்களில் எந்த இடத்திலேயும் சறுக்கல்கள் இல்லாமல், கோளாறுகள் இல்லாமல், நிவர்த்தியான முறையில், சரியான முறையிலே செய்து முடிப்பதற்கு பெயர்தான் ஹஜ். இதில் இடையூறுகள் ஏற்படக்கூடிய அளவிற்கு நம் நேரத்தையும் நம் உடலையும் ஆக்கிக்கொள்ளாதவாறு நாம் தகுதியாக வைத்திருக்க வேண்டும். அந்த கட்டிய இஹ்ராமில் இருந்த அந்த ஹஜ்ஜினுடைய காரியங்கள் முடிக்கும் வரைக்கும் நாம் எந்த செயலையும் செய்யக்கூடாது. ஹலாலான மனைவியோடு சேரக்கூடாது. ஹராமை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகள், செயல்கள், செயல்பாடுகள் எதிலும் ஈடுபடக்கூடாது. அல்லாஹுவால் தடுக்கப்பட்ட எந்த செயல்களிலும் ஈடுபடக்கூடாது. அல்லாஹ் ஹலாலாக்கிய ஆடைகளை கூட அணியக்கூடாது. இஹ்ராம் என்பது அல்லாஹ் ஹராம் ஆக்குகிறான். அந்த சமயத்தில் அல்லாஹ் ஹராம் ஆக்குகிறான். ஆடையாக இருக்கலாம், நாம் அணியக்கூடிய செருப்புகளாக இருக்கலாம். இவைகளெல்லாம் அல்லாஹ் அந்த நேரத்தில் நோன்பிலே எப்படி பகல் காலங்களில் உண்ணுவதை, மனைவியோடு இணைவதை ஹராமாக்கி இருக்கிறானோ அதை போன்று ஹஜ்ஜிற்காக அந்த இஹ்ராமை கட்டியதில் இருந்து ஹஜ்ஜினுடைய காலங்கள் முடியும் வரைக்கும் நாம் முழுக்க முழுக்க அல்லாஹ் தடுத்த எந்த செயலையும் செய்யாமல் அந்த நாட்களில் ஹஜ்ஜை செய்து முடிப்பதற்கு பெயர்தான் ஹஜ்ஜம் மக்பூலாக, ஹஜ்ஜம் மப்ரூராக ஆகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள்.
அதற்கு உடலையும் நாம் தயாராக்கி கொள்ள வேண்டும். எல்லா நிலைகளிலேயும் நாம் உடலை தயாராக வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த இடத்தில் எந்த வக்தை தொழ வேண்டும் என்று சட்டங்கள் இருக்குகிறது. எந்த வக்தோடு எந்த வக்தை இணைத்து தொழ வேண்டும், எந்த இடத்தில் எந்த நிலையில் தங்க வேண்டும், எப்படியெல்லாம் துஆ செய்ய வேண்டும், எப்படியெல்லாம் தல்பியாவை சொல்ல வேண்டும், அல்லாஹ்விடத்தில் எப்படியெல்லாம் கேட்டு பெற வேண்டும், எந்த மாதிரியெல்லாம் நம்ம ஹஜ்ஜை நாம் நேர்த்தியான முறையிலே செய்து முடிக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமாக சொல்லித் தருவார்கள். உங்களுடைய ஹஜ் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டு விட்டது என்று சொன்னால் நீங்கள் பாவமில்லாத புனிதர்களாக மாறுகிறீர்கள். அந்த ஹஜ்ஜை ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜோடு நீங்கள் ஊர் திரும்பியதற்கு பின்பும் நீங்கள் வாழ்கிறீர்கள் என்று சொன்னால் உலகத்திலும் வெற்றியடைந்து விட்டீர்கள், மறுமையிலும் வெற்றியடைந்து விட்டீர்கள். ஏனென்று சொன்னால் ஒரு மனிதன் அவன் தொழுகிறான், நோன்பு வைக்குகிறான், ஜக்காத்து கொடுக்குகிறான், தான தர்மங்கள் செய்கிறான், நல்லமல்கள் செய்கிறான், அதோடு அவனும் ஹஜ்ஜும் செய்கிறான். ஹஜ்ஜு செய்து முடித்து வந்து விட்டான் என்று சொன்னால் அன்று பிறந்த பாலகனை போன்று இனி உனக்கு எந்த அமலும் இல்லை, அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டு விட்டாய் என்ற அற்புதமான பதத்தில் சொல்லுகிறார்கள். அதனால்தான் குறித்த இடத்தில் குறித்த நேரத்தில் குறித்த அமலை செய்வதற்கு பெயர் ஹஜ்ஜி. அந்த ஹஜ்ஜி இன்றைய காலகட்டத்தில் நாம் எந்த நிலையில் அந்த அமல்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம், உலகத்தினுடைய ஆசாபாசங்களோடு அங்கு நாம் காட்சியாக பார்க்கக்கூடிய செய்திகள், இன்று ஹஜ்ஜு செய்யக்கூடியவர்களுடைய நிலைப்பாடுகள் ஒருமைப்பாட்டோடு இருக்குகிறதா, மன அமைதியோடு இருக்குகிறதா, அல்லாஹ்விற்காக செய்கிறோம் என்ற எண்ணத்தோடு இருக்குகிறதா, நாம் செய்யக்கூடியது நேர்த்தியாக இருக்குமா என்ற எண்ணத்தோடு இருக்குகிறதா, அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படுமா என்ற எண்ணத்தோடு இருக்குகிறதா? முதலில் நாம் நியத்தை வைத்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு அமலிலும் அல்லாஹ் நம்மை சறுக்கி விடாமல் பாதுகாக்க வேண்டும். இந்த ஹஜ்ஜை ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஹஜ்ஜாக அல்லாஹ் ஆக்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு நாம் அந்த நியத்தோடு அந்த தல்பியாவை நாம் துவங்க வேண்டும். எத்தனையோ நபர்கள் ஹஜ்ஜி செய்கிறார்கள், ஆனால் எல்லோரும் அந்த ஹஜ்ஜை செய்ததற்கு உரியவர்களாக வாழ்கிறார்களா, அதன்படி இருக்குகிறார்களா, அந்த மகத்துவத்தோடு ஊரிலேயும் வந்து அந்த மகத்துவத்தோடு அந்த புனிதமான இடத்தை பார்த்து அமல் செய்த மகத்துவத்தோடு இருக்குகிறார்களா என்று சொன்னால் அதை விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் இருக்குகிறார்கள். இறைவனால் யாருக்கும் கிடைக்கப்பெறாத உயர்ந்த அற்புதமான அமல், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வார்த்தையும் அல்லாஹ்வினுடைய வார்த்தையும் ஒரு சேர யாருடைய காதுகளிலே விழுகிறதோ அவர்களுக்கு கிடைத்த இந்த அற்புதமான அமல். அந்த அற்புதமான அமல் நம் வாழ்க்கையிலே அல்லாஹ் தந்திருக்குகின்றான். தராதவர்களுக்கும் அல்லாஹ் தர வேண்டும். மகத்தான முறையில் நமக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் அதை மகத்தான முறையில் நிறைவேற்ற வேண்டும். அதன் அமல்கள் எங்கிருந்து துவங்குகிறது? அதன் துவக்கம் அரஃபாவாக இருக்கிறது. அரஃபா, ஏன் அரஃபா என்று பெயர் வந்தது என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம்.